श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो ग्रन्थमुदीरयेत्। यस्वानुभावमखिलं श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अदिदिदृश्यतां तमोन्तं संसारिणां करुणया आग पुराणगुह्यम् तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनां। श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्। श्रीमद्भागवतं महापुराणம். பரீட்சித் ராஜனுக்கு சுக்ரதால் அப்படிங்கிறதான நட்சத்திரத்தில சுக்கரங்கிறதான பிரம்ம ரிஷி பாகவதத்தை சொல்லிட்டு இருக்கார். சப்தாக கிரமத்தில் நடந்தது. அதை அங்கே இருந்து அநேக முனிவர்களோடு கூட இருந்து சிரவணம் செய்தவரான சூத பௌராணிகர் என்கின்ற மகான் பின்னாளிலே நைமிஷாரண்யத்திலே சௌனகாதி மகர்ஷிகளுக்கு இந்த ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தை சொன்னாருங்கிறது தாற்பயம். அதுல கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிச்சுருக்கோம். அந்த கிருஷ்ணாவதாரத்துல பாலலீலை ரொம்ப விசேஷம். மகான்கள்லாம் கொண்டாடின கதை. அத்தனை மகான்களும் இந்த பாலலீலையைத்தான் அனுபவிச்சு சொல்லியிருக்கா. அதுல கிருஷ்ணன் செய்த ராசலீலை, ராசக்கிரீடைன்னு பேர். ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? இந்த ராசக்கிரீடையை எந்த முகமா பார்க்கிறோமோ அப்படி அர்த்தம். லௌகீக திருஷ்டியில கிருஷ்ணனானவன் அநேக கோபிகைகளோடு நர்த்தனமாடினான், குதூகலித்தான், ஆனந்தமுற்றான் அப்படின்னு பார்க்கிறது லௌகீக திருஷ்டி. வைதீக திருஷ்டியில சமஸ்தமான ஜீவராசிகளையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஆலிங்கனம் பண்ணிண்டு புருஷோத்தமனான பகவான் தன் ஆனந்தத்தை கொடுத்தான். இது சன்னியாசிகளுக்கே சிரேஷ்டமானது. நீங்க நல்ல வித்வானா இருந்து நிறைய குருகுல வாசம் பண்ணி நல்ல பக்குவத்துக்கு வந்த பிறகு சந்நியாசம் ஸ்வீகாரம் பண்ணிட்ட ஒரு வைஷ்ணவ சன்னியாசியிடத்திலே போய் உங்களுக்கு எது பிடிக்கும்னு கேட்டாலே பாகவதம் பிடிக்கும்னு சொல்லுவா. பாகவதத்துல எந்த இடம் பிடிக்கும்னா கிருஷ்ணன் செய்த ராசக்ரீலை. அந்த ராசக்ரீடை ராசலீலை தான் மகோன்னதமான விசேஷம், ரொம்ப ரகசியமானது. கேளுங்க, சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நாள் கோபகோபிகைகள் எல்லாம் கிருஷ்ணனோட யமுனா நதிக்கரையிலே வந்திருந்தார்கள். இவன் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வந்துட்டான். செயற்காலம் அந்தி பொழுது நான் யமுனா தீரத்துக்கு போறேன்னா கோபகோபியர்கள் எல்லாம் நானும் வர்றேன்னு ஒரு சிலர் கிளம்பி போயிட்டான். அற்புதமா ஒரு கடம்ப மரத்தின் அடியில நின்று வீணாகாரம் பண்றான் கிருஷ்ணன். இந்த வீணாகாரம் என்ன அர்த்தத்தை கொடுத்ததுன்னா, அந்த பிருந்தாவனத்தில் இருக்கிற எல்லா வீட்டிலும் ஒலித்தது. ஒரு வீட்டில் ஒரு பெண் தயிர் கடைஞ்சிட்டு இருந்தா, ஒரு பெண் பாலை காய்ச்சின்னு இருந்தா, ஒரு பெண் மாவாட்டின்னு இருந்தா, ஒரு பெண் கணவனுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தா, ஒரு பெண் வயதானவர்களுக்கு பணிவிடை பண்ணிட்டு இருந்தா, ஒருத்தி அலங்காரம் பண்ணிட்டு இருந்தா, ஒருத்தி விளையாடிட்டு இருந்தா, ஒருத்தி சோம்பலா படுத்திருந்தா. இப்படி ஒவ்வொரு வீட்டையும் கோபிகைகள் அவரவர்கள் இச்சைக்கேற்ப இருந்தார்கள். ஆனா மனசு மட்டும் கிருஷ்ணனிடத்துலதான் இருந்தது.
இந்த வேணுகானத்தை கேட்ட உடனே பாலை பொங்க வச்சிருந்தவா அப்படியே விட்டுட்டு ஓடி வருதா, கயிறை கிடைஞ்சவா பாதியில கயிறு நிக்கிறது அப்படியே வந்துட்டா, பணிவிட செஞ்சுட்டு இருந்தவா ஒரு காலை எடுத்து கீழே விட்டுட்டு ஓடி வந்துட்டா, வயதானவங்களுக்கு போஜனம் போட்டு இருந்து பணிவிடை பண்ணினவா நீங்களே பார்த்துக்கோன்னு விட்டுட்டா, தண்ணி சேர்ந்துட்டு இருந்தவன் கைத்த கிணத்திலேயே விட்டுட்டா. இப்படி எல்லா கோபிகைகளும் தன்னை மறந்து ஓடி வருவார்கள். ஒருத்தி ஆவரணம் போட்டு இருந்தா, வேணுகானம் கேட்கிறது, கிருஷ்ணன் கூப்பிடுறான்னு தெரிஞ்சுண்டா. உடனே என்ன பண்ணா, கால் கொலுசை எடுத்து நெத்தி புட்டி மாதிரி போட்டுண்டா, 2 கை வலையில காதுல மாட்டிண்டா, ஒட்டியானத்தை எடுத்துட்டு பூணூல் மாதிரி போட்டுண்டா, கீழ் வஸ்திரத்தை மேல போட்டுண்டா, மேல் வஸ்திரத்தை கீழே போட்டுண்டா, கண்ணுக்கு இட வேண்டிய மைய எங்கேயோ இழுக்கின்றா, ஒரு மேல் நெத்திக்கு பவுடர் போட்டுண்டா, கீழ் நெத்திக்கு ஒன்றும் இல்லை. இப்படி அநேக விதமா விசேஷமான முறையில இந்த வேணுகானத்தை கேட்டவுடனே அந்த கோபகோபியர்கள் எல்லாம் பிருந்தாவனத்திலே யமுனா நதியிலே போய் வர்றா. அப்படி அந்த யமுனா நதிக்கு வர்ற போது அந்த கிருஷ்ணன் அற்புதமா பீதாம்பரதாரியாய் நீலமேக சியாமளனாய் கண்டாரை கண்ட போதே கண்டிழுக்கும் கண்ணனாய் மயிர்பீலி அசைய முத்து சரங்கள் மாலையன அசைய கங்கணங்கள் எல்லாம் ஜொலிக்க கை வளையல்கள் குழுங்க அற்புதமான முறையில விசேஷமான வைபவத்தை எல்லாம் அந்த கிருஷ்ணன் அங்க காட்டின்னு இருக்கான். தேவர்கள் பூமாரி பொழிச்சுட்டு இருக்கா. விசேஷமான சன்னிதானம், நீலோத்பலங்கள் பூத்திருக்கு, மலர்கள் எல்லாம் சுகந்தத்தை வீசுறது, தென்றல் காற்று வீசுகிறது, ரம்யமான சூழ்நிலை. ஒருத்தி கண்ணனை கட்டி பிடிச்சுண்டா, ஒருத்தி முத்தமிட்டா, சிலர் உச்சியிலே முத்தமிட்டா, சில பேர் எனக்குத்தான் கண்ணன்னு கையோட கைய கொத்துண்டா, சில பேர் மடியில படுத்துண்டா, சில பேர் என் மடியில் நீ இருந்து சொன்னா. இப்படி கிருஷ்ணனே கோபிகைகள் எல்லாம் தங்களுடைய பக்தி பாவத்தில எப்படியெல்லாம் அனுபவிக்கணுமோ அப்படியெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கா. இந்த கோபிகைகளுக்கு ஒவ்வொருத்திற்கும் ஒரு குணம், என்னோடதான் கிருஷ்ணன் இருக்கணும். இதுல எவ்வளவு பேர் இருந்தாலும் அனுபவிச்சிருக்காருன்னா 5 லட்சம் பேர் இருந்திருக்கா கோபிகைகள். 5 லட்சம் பேரை ஒரு கிரவுண்ட்ல நிறுத்துறதுன்னா அது எவ்வளவு பெரிய விஸ்தாரமான ஸ்தலமா இருக்கணும். அடியேன் அந்த ராசக்கிரீடை நடந்த இடத்துக்கே போயிருந்தேன். பிருந்தாவனத்தில மீதி வனம் அப்படின்னு பேர். இப்போ பெரிய கேட் எல்லாம் போட்டு அந்த காலத்து மரங்கள்லாம் அப்படியே இருக்கு, மணல் பரப்பா இருக்கு. கோச்சிங்க கலாட்டா ஜாஸ்திங்கிறதுனால மனுஷாளுக்கு ஒரு கூடாரம் மாதிரி சுத்தி வர்ற மாதிரி போட்டிருக்கா. கூடாரத்தை விட்டு வெளியே போக முடியாது. வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்களும் அந்த கூடாரத்தில் நுழைஞ்சு சுமார் 1 கிலோமீட்டருக்கு மேல அப்படி சுத்தி வெளியே வந்துடலாம். மிதிவனம் ரொம்ப பிரசித்தி. அந்த ராசக்கிரீடை நடந்த இடம். கிருஷ்ணன் இவாளுடைய எண்ணத்தை தெரிஞ்சுன்னா, கோபிகைகளே நீங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எல்லாம் வட்ட வட்டமா நில்லுங்கோ. சின்ன வட்டம், பெரிய வட்டம், அதை விட பெரிய வட்டம், இப்படி சர்க்கிள் போட்ட மாதிரி நில்லுங்கோ. இதோ நான் உங்களோட இருக்கேன், பக்கத்துல பாருங்கோன்னா. அந்த கோபிகைகள் பார்த்தா பக்கத்துல கிருஷ்ணன் நிற்கிறான். அவ பார்க்கிறா இடது தொள்ள கிருஷ்ணன் நிற்கிறான். ஒவ்வொரு கோபிகையும் நினைச்சுண்டா இந்த கிருஷ்ணன் நம்மோட தான் இருக்கான், மற்ற பெண்கள்லாம் வேடிக்கை பார்க்கிறதா நினைச்சுண்டா. ஏன்னா மற்ற பெண்களுக்கு நடுவில் கிருஷ்ணன் நினைக்கிறது இவளுக்கு தெரியாது, இவகிட்ட நினைக்கிறது எதிர்ல இருக்கிறவனுக்கு தெரியாது. இப்படி 5 லட்சம் கிருஷ்ணனா பகவான் தன்னுடைய ரூபத்தை எடுத்துட்டான். வேணுகானம் பண்ணினான். 2 பக்கமும் ஒரு கையை இன்னொருத்தர் பிடிச்சுட்டான். இந்த கோலாட்டம் போடுறதா, ரதோத்சவத்துல டான்ஸ் ஆடுறவாள்லாம் எப்படி பெண்கள் ஒருத்தர் கையை இன்னொருத்தர் பிடிச்சுட்டு அப்படி சுத்தி வருவாளோ அப்படி பிடிச்சுட்டா. மிருகதாபம் இடையில ஒரு சம்பவம்.
ஏன் கோபிகைகளோடு நடந்து போயிட்டு இருந்த கிருஷ்ணன் எல்லாரையும் விட்டுட்டு முன்னாடி போயிட்டான். ஒரு கோபிகை மட்டும் தொடர்ந்து போயிட்டு இருந்தா. அவ பேரு ராதை அப்படிங்கிறா. மற்ற புராணத்துல இருக்கு, பாகவதத்துல ராதாங்கிற வேடே கிடையாது. ஆனா நார்த் இந்தியா போனா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா, நெத்தியில வேற ராதேன்னு ஒரு சிம்பிள் வச்சுக்குவா. அதை பொட்டு வைக்கிறதுக்கு நிறைய குழந்தைகள் அங்க வியாபாரமா நடக்கிறா. பொட்டு அது காட்டுவா. ஜான யாத்ரீக ஸ்தலம், பல்வேறு பாஷை பேசுறவா வர்றா. திலக் தே அப்படிங்கிறா. அந்த திலக்கத்தை வைக்கிறா. ராதே அப்படின்னு வச்சுக்கிறா. ராதே 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 கோவிந்தா பிருந்தாவன சந்திரா அநாதிநாதா தீனா பந்தோ ராதே கோவிந்தா பண்டரிநாதா பாண்டுரங்கா விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல 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 பாண்டுரங்கா. அப்படி பஜனையில பாடுவோம் நாங்க. அந்த ராதை கூட போயிட்டு இருந்தவோ கிருஷ்ணன் தோள் மேல ஏறிண்டா. எனக்கு மட்டும்தான் கிருஷ்ணன் கிடைச்சான், மற்ற கோபிகைகளுக்கெல்லாம் கிடைக்கல. எனக்கு தான் குவாலிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு ரொம்ப கர்வப்பட்டா. இடையில ஒரு கிளை வாடு வந்தது. இவன் மேல உட்கார்ந்து இருக்கா. கிளையையும் பிடிச்சுட்டு ஆஹா கிருஷ்ணன் என் அடிமை போல் அப்படின்னு நினைச்சான். இவன் மரத்திலேயே தொங்கிட்டு இருக்கா. கிருஷ்ணன் அப்படியே விட்டுட்டு மாயமா போயிட்டான். தேடி வந்தவர்கள் எல்லாம் கிருஷ்ணனுடைய பாதம், ஒரு கோபிகையினுடைய பாதம்னு தேடி வந்தா. ஒரு இடத்துல கிருஷ்ணன் பாதம் தான் இருந்தது, கோபிகைய காணோம். ஆஹா அவ என்ன பாக்கியம் பண்ணினவா, அவளை இந்த கிருஷ்ணன் சுமந்துட்டு போறான், அதனால கால் ஆழமா பதிஞ்சிருக்குன்னு புரிஞ்சுண்டா. அப்புறம் வந்து பார்த்தா கிருஷ்ணனுடைய பாதம் தான் இருந்தது, கோபிகைய காணோம். மேல பார்த்தா மரத்துல தொங்கிட்டு இருக்கா ராதா. என்னுடைய கர்ப்பம் என்ன கொன்னுடுத்து அப்படின்னா, இந்த கர்வத்தினாலே நான் அடிபட்டு போனேன், கண்ணன் என்னை நீங்கினான். இப்ப எல்லாரும் இருக்கா. அதி அற்புதமான விசேஷம். எல்லாம் அப்படி கூடி நிக்கிறா. ராதை அப்படின்னு சொல்லக்கூடியதான பக்தை. அவளை ஒரு சிலர் ராதாங்கிறா, சில பேர் ராதிகா அப்படிங்கிறா. ரெண்டு ஒண்ணுதான். ராதா ராதிகா. மகாலட்சுமியினுடைய ஆவேசம் அவளிடத்துல ரொம்ப அதிகமா இருந்ததாம். அந்த ராதை தன்னுடைய கர்வத்தினாலே மரத்தினாலேயே தொங்கிட்டு இருந்தா. கோபிகைகள் எல்லாம் கேட்டா ஏன் பிடிந்தா? இல்ல கிருஷ்ணன் எனக்கு அடிமை, என் மேலதான் ரொம்ப வாத்சல்யமா இருக்கான்னு நான் நினைச்சுட்டேன். அவன் எல்லாருக்கும் பொது சொத்துங்கிறத மறந்துட்டேன்னா. இப்ப எல்லாரும் அந்த ராசக்கிரீடையில ராதை முதலானவர்கள் எல்லாம் வட்ட வட்டமா நிற்கிறார். ரெண்டு கோபிகைகளுக்கு நடுவில் ஒரு கிருஷ்ணன் அப்படியும் வச்சுக்கோங்க, அல்லது ரெண்டு கிருஷ்ணனுக்கு நடுவில் ஒரு கோபிகை அப்படியும் வச்சுக்குவோம். பாவம் தானே, பக்திங்கிறதே பாவம், அன்பின் மிகுதி. மனம் கசிந்து போதல் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார்தமை நந்ததிக்கு விற்பது. வள்ளல் பெருமான் சொல்ற போது சொன்னார், விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பி கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவர் என்றால், பித்தர் அவர் என்றால் பித்தனா ஆகணும், சாமி பித்தனா ஆகணும். கொஞ்சம் கொச்சையா சொன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடணும். நீ சித்தனாகாதே, முக்தனாவதற்கு முயல்வாய், எனவே பக்தி செய்வாய். இப்ப எல்லாரும் பிடிச்சிட்டு இருக்கா. எல்லாருடைய மனசுலையும் ஒரு தாபம். ஏன்னா ஏற்கனவே இவா பிரபல கீதை சொன்னவா, ஒரு வண்டையே தூதாக அனுப்பினவா. இப்ப டைரக்டா கிருஷ்ணன் கிடைச்சிருக்கான். இன்னைக்கு விட்டா சான்ஸ் திரும்பியும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. எனவே கிருஷ்ணனை ஆலிங்கனம் பண்ணிண்டு ரெண்டு கைய கோத்துண்டு அந்த கிருஷ்ணன் சில பேர் இடுப்புல கை வச்சுட்டு இருக்கான், சில பேர் தோல் மேல கைய வச்சுட்டு இருக்கான், சில பேர் கைய பிடிச்சிட்டு இருக்கான். அந்த கிருஷ்ணன் தன்னோட இருந்து லாலனம்
செய்கின்றான், லலிதம் காட்டுகிறான். சௌந்தர்ய லஹரிங்கிறது இதுதானே, இதுதான் சௌந்தர்ய லஹரி. அப்படி எல்லாரும் ஆடுறதே அற்புதமா வேதவியாசர் விக்கிரகம் பண்ணி சுகாச்சாரியால் சொல்றா, சன்னியாசிகள் உருகுகிற பாக்கியம். விரஜபூமியான பிருந்தாவனம், பாபமே ஒரு சிறிதும் இல்லாத இடம். இன்னைக்கும் பக்திய பார்க்கணும்னா கிருஷ்ண பக்திக்கு பிருந்தாவனம் தான். பாருங்க, ஜனங்கள்லாம் அன்னைக்கு முதல் இன்னைக்கு வரையிலும் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னு இப்படிதான் கை வச்சுக்கிறார். என்ன பகவான ஆசீர்வாதம் பண்றாளா தெரியல. அவளுடைய உணர்ச்சி பெருக்கினாலே தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் ஆக்ஷன் ரியாக்ஷன், those are only for satisfaction அப்படி காட்டுறா. அத சுகாச்சாரியால் சொல்றா, தவகதாமிருதம் தப்த ஜீவனம் கவி விரீடிதம் கல்மஷாபகம். என்னுடைய குருநாதர் வியாசராஜ பட்டாதீசர் ஸ்ரீ ஸ்ரீ வித்யா வாசஸ்பதி தீர்த்தர். அவர் ஸ்ரீமத் பாகவதத்தை 1000 தடவை சப்தாகம் பண்ணினவர். பெரிய மகா சங்கீத நிபுணர், 4 வேதத்தையும் வீணையில வாசிக்கிறவர், மகா தபஸ்வி, பெரிய சம்சாரியா இருந்தவர், பெரிய குடும்பி, ஐஸ்வர்யவந்தர். அத்தனையும் தியாகம் பண்ணிட்டு சன்னியாசத்தை ஏற்றிருந்தார். பாகவதம்னா எத்தனையோ பேர் சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் கொஞ்சம் வயசாகலாம், இந்த ஒலிநாடாவை கேட்கிற இளைஞர்களுக்கு தெரியாது. ஒரு 40 வயசு மேற்பட்டவாளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அல்லது உங்கள் ஊர் அக்ரஹாரத்தில் இருக்கிற வைஷ்ணவர்களிடத்திலே கேளுங்கோ. அவர் மைசூர்ல இருந்தார், பிறகு பெங்களூர் மடத்து ஹெட் குவார்டருக்கு வந்தார். அந்த வாசஸ்பதி தீர்த்தரை அனுபவித்த மாதிரி எங்கேயும் இல்லை. பாகவதத்துல ஸ்கந்தம் அத்தியாயம் எண் சொன்னா என்ன ஸ்கந்தம் எத்தனாவது அத்தியாயம் எத்தனாவது ஸ்லோகம்னு சொல்லுவார். ஸ்லோகத்தோட ஆரம்பத்தை சொன்னா பூர்த்தியும் சொல்லுவார். ஸ்லோகத்தினுடைய இடையில கேட்டா இத்தனை நம்பர் ஸ்லோகத்துல இருக்கும்பார். கடைசி பதம் சொன்னா முதல் பதம் சொல்லுவார். முற்றும் ஓதினோம், அப்படியே பாகவத ஸ்வரூபமா ஆனோம். அது மாதிரி ஆகணும்னு எனக்கு ஆசை. அவர் ஒரு ஸ்டைல்ல சொல்லுவார், அதையும் சொல்லி காட்டுவேன். நவகதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கிருஷ்ணா கவி விரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம் ஸ்ரவணமங்கலம் கிருஷ்ணா ஸ்ரீததாதகம் புவி கிருணந்தி கிருஷ்ணா பூரிதா ஜனா. அந்த அற்புதமான ராசக்கிரீடை ஜெயதி தேர்த்திகம் ஜன்மனாரஜா ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரகி. இது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். 10வது ஸ்கந்தம் 31வது அத்தியாயம் 1 முதல் 19 ஸ்லோகம். ராசக்கிரீடையில ரொம்ப அற்புதமா அனுபவிச்சிருக்க. தவ கதாமிருதம், இந்த பாகவதம்ங்கிறது ரசமான கதை இருக்கே. தப்த ஜீவனம், எரிந்து கொண்டிருக்கிற ஜீவனம் நடத்திட்டு இருக்கிற ஜீவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, அதாவது ஓங்கிய ஒரு பெரும் காடு, மழை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, செடி கொடிகள் எல்லாம் வாடி கிடக்கிறது. அதுல ஒரு வசந்த மரம், அதுல ஒரு கூடு, அந்த கூட்டுல ஒரு பட்சி 4 முட்டை போட்டிருக்கு. தாய்ப்பறவை உணவு தேட போயிருக்கு. அந்த குருவிகள் எல்லாம் சின்ன குருவிகள், அப்படி அந்த கூண்டுக்குள்ளே சத்ரு பயத்தோட இருந்துருக்கா. ஆதாரங்கிறதான பசி, அந்த பசி மயக்கம், இந்த வெயில், இத்தனை தாகம், அந்த மரத்தோட உஷ்ணம், தேகத்தோட உஷ்ணம், சின்ன தோல் இல்லையா, முட்டையிலிருந்து வெளியே வந்த குஞ்சு எப்படி இருக்கும்னு பார்த்திருக்கேன்னா, அப்படிப்பட்டதான் நம்முடைய ஜீவனம். தவ கதாமிருதம் தப்த ஜீவனம்
கவிபிரீடிதம் கல்மஷாபகம். இந்த இடத்தை குருவாயூர் கஷேத்திரத்திலே நாராயண பட்டதிரிங்கிறதாமே அந்த மகானானவர் துஞ்சத்தை எடுத்தச்சன் தொட்டு காட்டியபடி பகவான் அனுகிரகித்தபடி அற்புதமான அந்த குருவாயூரி என்று சொல்லக்கூடிய குருவாயூரப்பனுடைய கஷேத்திரத்திலே பகவானுக்கு எதிரில் உட்கார்ந்து அவனுடைய ஆக்கியின்படி இந்த 18,000 ஸ்லோகம் அடங்கிய பாகவதத்தை 1040 ஸ்லோகங்களா சுருத்தி 100 தசகங்களா பண்ணி இந்த ராசக்கிரீடையை எழுதுற போது அந்த ராசக்கிரீடை எழுதியல தெரியுது. கர்ப்பகிரகத்திலே பகவான் கோபிகைகளோட வர்த்தனமான மாதிரி காட்சி நிற்கிறான். தானும் உடனே இருக்க காண்கிறார், பாடுறான். கேசபாசதிருத பிஞ்சிகா விததி சஞ்சலம் மகர குண்டலம் ஹாரஜாலவனமாலிகாலலித அங்கராககன சௌரவம் பீதசேலவிருத காஞ்சி காஞ்சித முதஞ்சதம் மணி நூபுரம் ராசகேளி பரிபூஷிதம் தவகிராசன். அப்படி பாடுறார். வேணுநாத கிருததான தான கல கான ராக கதி யோஜனா லோபனீய மிருத பாத பாத கிருத தாளமேள நமனோகரம் பாணி சங்கணித கங்கணம் சமுகு அம்சலம்பித கராம்புஜௌ சோணி பிம்பசலடம்பரம் பஜத ராசகேளி ரசடம்ப. அதை பத்தி கடைசியில சொல்றார். தாசாமார்க முச்சூரி சுயமார் முகாம்புஜாஹ பீதாம்பரதசக்வி சாட்சாத் மன்மத மன்மதஹ. மன்மதனுடைய அப்பா தான் விஷ்ணு. மன்மதன் விஷ்ணுவினுடைய புத்திரன். அந்த மன்மதனே வெட்டி தலைகுனிம்படியாக மன்மதனுக்கெல்லாம் மன்மதனாக இந்த சௌரியா இருந்திருக்கிறதான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பாலலீலையை புரிஞ்சான் அப்படின்னு சொல்றா. தொடர்ந்து காண்போமா? கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.